வணக்கம். இன்றைய செய்திகள். ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தூய்மை பணியாளர்களை பல்நோக்கு பணியாளர்களாக நியமிப்பதற்கு 1,00,000 ரூபாய் லஞ்சம் கேட்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தமிழக அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் RCH தூய்மை பணியாளர்களாக 2,000க்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வருகின்றனர். அவர்களுக்கு மாதம் 1,500 ரூபாய் மட்டுமே சம்பளம் வழங்கப்பட்டு வருகிறது. இவர்களுக்கான சம்பளத்தை உயர்த்தி தரக்கோரி பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெற்றன. அதன்படி தூய்மை பணியாளர்களுக்கு 5,000 ரூபாய் சம்பளம் வழங்கப்படும் என அமைச்சர் சுப்பிரமணியன் அறிவித்தார். ஆனால் இதுவரை அவை நிறைவேற்றப்படவில்லை. அதே நேரம் தூய்மை பணியாளர்கள் மாவட்ட சுகாதார திட்டத்தின் கீழ் பல்நோக்கு பணியாளர்களாக மாற்றப்பட்டு வருகின்றனர். இதுவரை 938 பேர் பல்நோக்கு பணியாளர்களாக பதவி உயர்வு பெற்றுள்ளனர். இவர்களுக்கு மாதம் 13,000 ரூபாயில் இருந்து 19,000 ரூபாய் வரை சம்பளம் கிடைக்கிறது. இந்நிலையில் மீதமுள்ள மருத்துவமனை தூய்மை பணியாளர்களையும் பல்நோக்கு மருத்துவ பணியாளர்களாக நியமிப்பதற்கான பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளுக்கு தூய்மை பணியாளர்களிடம் 1,00,000 ரூபாய் லஞ்சம் கேட்பதாக குற்றச்சாட்டு எழுகிறது. இது குறித்து RCH தூய்மை பணியாளர்கள் கூறும்போது, ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பல ஆண்டுகளாக தூய்மை பணியாளர்களாக குறைந்த சம்பளத்தில் பணியாற்றி வருகிறோம். எங்களை பல்நோக்கு பணியாளர்களாக மாற்ற 1,00,000 ரூபாய் வரை லஞ்சம் கேட்கின்றனர். மாதம் 1,500 ரூபாய் சம்பளம் வாங்கும் எங்களால் எப்படி இவ்வளவு தொகை தர முடியும் என்று கூறியுள்ளனர். இரிடியத்தில் 1,00,000 ரூபாய் முதலீடு செய்தார் 1,00,00,000 ரூபாய் கிடைக்கும் என கோடிக்கணக்கில் மோசடி செய்த வழக்கில் மேலும் 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இரிடியம் என்ற உலோகம் மிகவும் அரிதானது. அதில் 1,00,000 ரூபாய் முதலீடு செய்தால் 1,00,00,000 ரூபாய் தரப்படும் என ரிசர்வ் வங்கியின் பெயரை தவறாக பயன்படுத்தி 1,000 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி நடந்துள்ளது. இது குறித்து CBCID போலீசார் வழக்கு பதிவு செய்து முதல் கட்டமாக 30 பேரை கைது செய்தனர். இதைத் தொடர்ந்து தேனி மாவட்டம் கம்பத்தைச் சேர்ந்த சந்திரன், வருசநாடு பழனியம்மாள் உட்பட 32 பேரை கைது செய்தனர். மொத்தம் 62 பேர் கைதான நிலையில் சென்னையைச் சேர்ந்த புஷ்பராஜ், கோபிநாத் உட்பட மேலும் 8 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இவர்களின் வீடுகளில் சோதனை நடத்தி மோசடிக்கு பயன்படுத்திய லேப்டாப், மொபைல் போன்கள், செல்லாத ரூபாய் நோட்டுகள், ரிசர்வ் வங்கி பெயரில் தயாரிக்கப்பட்ட போலி ஆவணங்களையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். பராமரிப்பு உதவித்தொகையாக 6,000 ரூபாயாக உயர்த்த கோரி தமிழகம் முழுவதும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் ஈடுபட்டுள்ளனர். தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் சார்பில் சென்னையில் நடந்த போராட்டத்திற்கு மாநில தலைவர் வில்சன் மற்றும் பொதுச் செயலாளர் ஜான்சிராணி ஆகியோர் தலைமை வகித்தனர். இதுகுறித்து ஜான்சிராணி கூறுகையில், ஆந்திரா உள்ளிட்ட பிற மாநிலங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகையாக மாதம் 6,000 ரூபாய் முதல் 10,000 ரூபாய் வரை வழங்கப்படுகிறது. தமிழகத்தில் மட்டும் 1,500 ரூபாய் முதல் 2,000 ரூபாய் வரை வழங்கப்படுகிறது. இதுவும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மற்றும் வருவாய்த்துறை என இரு துறைகள் வாயிலாக வழங்கப்படுகிறது. இதனால் பலருக்கு முறையாக சேர்வதில்லை. இது குறித்து பல கட்ட போராட்டம் நடத்தியுள்ளோம். இருப்பினும் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே மாதாந்திர உதவித்தொகையை 6,000 ரூபாயாக உயர்த்த வேண்டும். அதே போல மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை வாயிலாக மட்டுமே வழங்க வேண்டும். உதவித்தொகை உயர்வு குறித்து தலைமை செயலருடன் பேச்சு நடத்தப்பட உள்ளதால் போராட்டத்தை தற்காலிகமாக கைவிட்டுள்ளோம் என்றும் ஜான்சிராணி கூறியுள்ளார். சென்னையை அடுத்த கோவளம் கடற்கரைக்கு 5வது ஆண்டாக நீலக்கொடி சான்றிதழ் கிடைத்துள்ளது என வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை செயலர் சுப்ரியா சாகு தெரிவித்துள்ளார். உலகம் முழுவதும் தூய்மை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, சுகாதாரம், பார்வையாளர் பாதுகாப்பு, சிறப்பு வசதிகள் அடிப்படையில் குறிப்பிட்ட சில கடற்கரைகள் தேர்வு செய்யப்படுகின்றன. இவற்றை சர்வதேச அளவில் அங்கீகரிக்கும் வகையில் நீலக்கொடி சான்றிதழ் வழங்கப்படுகின்றன. சர்வதேச அமைப்பு வாயிலாக ஆண்டுதோறும் பல்வேறு கட்ட ஆய்வுகளுக்கு பின் இந்த சான்றிதழ் வழங்கப்படுகிறது. இதற்காக சம்பந்தப்பட்ட கடற்கரையின் நிலை குறித்து ஒவ்வொரு ஆண்டும் ஆய்வு செய்து சான்றிதழ் வழங்கப்படும். அந்த வகையில் தமிழகத்தில் கோவளம் கடற்கரைக்கு 2021ஆம் ஆண்டில் நீலக்கொடி சான்றிதழ் வழங்கப்பட்டது. இதையடுத்து அந்த கடற்கரையை அடிப்படையாக வைத்து பல்வேறு சுற்றுச்சூழல் திட்டங்கள் அறிவிக்கப்பட்டன. அடுத்தடுத்த ஆண்டுகள் கோவளம் கடற்கரைக்கு இந்த சான்றிதழ் தொடர்ந்து கிடைத்து வந்தது. இந்நிலையில் 5வது ஆண்டாக தற்போது மீண்டும் நீலக்கொடி சான்றிதழ் கிடைத்துள்ளதாக வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை செயலர் சுப்ரியா சாகு தெரிவித்துள்ளார். தெற்கு ரயில்வேயில் உள்ள ரயில் நிலையங்களில் கடந்த 10 மாதங்களில் மட்டும் 1,759 சிறுவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர் என்று ரயில்வே பாதுகாப்பு படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே போலீஸ் வாகனம் மோதியதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்துள்ளனர். 3 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இதனால் ஆத்திரமடைந்த அவர்களின் உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட எஸ்பி சிவபிரசாத் நேரில் சென்று பேச்சுவார்த்தை நடத்தினார். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. திமுக ஆட்சியில் கொலைக்காரர்களும் கொள்ளைக்காரர்களும் சர்வ சுதந்திரமாக சுற்றி வருகிறார்கள். முழுக்க முழுக்க சமூக விரோதிகளின் சொர்க்கபுரியாக தமிழகம் மாறி இருக்கிறது என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.